பட்டலந்தை ஆணைக்குழுவின் 25 வருட பழமையான அறிக்கை குறித்து பேசுவதில் எனக்கு ஆர்வமில்லை. ஆனால் நடந்து கொண்டிருக்கும் உலகளாவிய விவகாரங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை. பாராளுமன்றம் அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே இதனை தெரிவித்த அவர், இலங்கை தனது எதிர்காலத்தை பாதுகாக்க விரைவான பொருளாதார வளர்ச்சியையும் துணிச்சலான சீர்திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டின் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைவதற்கு சீர்திருத்தங்கள் தேவையாகும். ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் தயாராக உள்ளதா? மாற்றங்களை ஏற்படுத்தாமல் சர்வதேசத்துடன் இணைந்து பயணிக்காமல் எம்மால் முன்னேற முடியாது. குறிப்பாக இந்தியாவுடன் என்றும் நட்புறவை பேண வேண்டியது அத்தியாவசியமானதாகும். எமது அரசாங்கம் உலக சக்திகளுக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்துவதற்கு பதிலாக பன்முகத்தன்மையை உத்தியாக பின்பற்றியது. அதற்கமைய அனைத்து நாடுகளுடனும் நட்புறவை பேணினோம். சீனாவுடன் சிறந்த உறவு காணப்பட்டது. அந்த உறவு விரிசல் இன்றி தொடர்ந்தமையால் ஹம்பாந்தோட்டை துறைமுகம், துறைமுக நகரம் உள்ளிட்ட வேலை திட்டங்கள் ஸ்திரமாக காணப்பட்டன. இலங்கை அபிவிருத்தி அடையாவிட்டால் இந்த திட்டங்களால் சீனாவுக்கு லாபம் பெற முடியாது. எனவே இந்த முதலீடுகளின் வருமானத்தை உறுதி செய்ய இலங்கை கணிசமாக முன்னேற வேண்டும். தற்போதுள்ளதை விட 5 மடங்கு வளர்ச்சி அடைய வேண்டும். நாம் 10 மடங்கு வளர்ந்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏனெனில் அவர்களின் வேலை திட்டங்களில் வருமானமும் விரைவாக உயர்வடையும். சீனா நமக்கு உதவ தயாராக உள்ளது. ஆனால் நாம் வளரவில்லை என்றால் அவர்கள் எம்மை மறந்து விடுவார்கள். சீனாவும் இந்து சமுத்திரத்துக்குள் ஒரு பாரிய பொருளாதாரத்தை உருவாக்க போகிறது. நாமும் அதில் ஒரு பகுதியாகவும் இருக்க வேண்டும். இந்தியாவின் அபிவிருத்தியை அங்கீகரிக்கும் அதே வேளையில் இலங்கை இந்த பிராந்தியத்தில் சீனாவின் பொருளாதார அபிலாஷைகளுடனும் தன்னை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்தியாவை தொடர்ந்து சீனா, ஜப்பான் மற்றும் இந்தோனேசியா ஆகியவை வளர்ச்சி அடையும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான பிராந்திய வல்லரசாக ஆஸ்திரேலியாவும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிக்கிறது. இவ்வாறு சர்வதேசத்தின் நகர்வுகளுக்கு அமைய எனது பதவி காலத்தில் இதற்கான கட்டமைப்பு வகுக்கப்பட்டுள்ளது. அவை தொடருமா இல்லையா என்பதுதான் கேள்வி. ஒரு நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். பட்டலந்தை ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் நான் எனது நிலைப்பாட்டை விசேட அறிக்கை ஒன்றின் ஊடாக தெரிவித்திருக்கின்றேன். அதில் கூறப்பட்டதை தவிர வேறு எதுவும் கூறுவதற்கில்லை. உண்மையில் அது 25 வருட பழமையான அறிக்கையாகும். எனவே அந்த அறிக்கை குறித்து பேசுவதில் எனக்கு இப்போது ஆர்வமில்லை. ஆனால் நடந்து கொண்டிருக்கும் உலகளாவிய விவகாரங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை. பாராளுமன்றம் அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்றார்.